உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தது, தலைவரை போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. என்ன மனநிலையில இருக்காரு, என்ன பேசணும்? சரி, கண்டிப்பா உச்சநீதிமன்ற தீர்ப்பை கண்டிப்பா நாங்க வரவேற்கிறோம். ஏன்னா எங்களுடைய மனசுல என்னென்ன குறைகள், என்னென்ன கேள்விகள் இருந்துச்சோ அதை கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் அந்த கேள்விகளை தங்கள் வாயிலாக எழுப்பியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு கண்டிப்பாக மக்களுக்கான தீர்ப்பு. ஏன்னா தமிழக மக்களுடைய அனைத்து சந்தேகங்களும், அனைத்து கேள்விகளும் என்னென்ன மனதில் வைத்திருந்தோ எங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அவங்க வாயிலாக எழுப்பியிருக்காங்க. இந்த 2 வாரத்துல நடந்த எல்லா டிராமாவும் பார்த்திருப்பீங்க, எல்லா விஷயத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இது வந்து மக்களுடைய அனைத்து துயரங்களும், அனைத்து கேள்விகளும், எல்லா மக்களும் என்ன மனசுல நினைச்சிருந்தாங்களோ அதோடைய கேள்வியை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறார்கள். அடுத்து கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் நிறைய வழிகாட்டுதலை கொடுத்திருக்காங்க, எப்படி எஸ்ஐடி இருக்கணும், என்னென்ன விசாரணை நடக்கணும்னு. கண்டிப்பா எல்லா விஷயமும் இதுல நிறைய விஷயங்கள் நாங்க எங்க சார்பாக என்னென்ன நாங்கள் எங்ககிட்ட இருக்கோ, ஆதாரங்கள் இருக்கோ, என்னென்ன சார்பாக எங்ககிட்ட எங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் நாங்க அந்த விசாரணை ஆணையத்திலும் நாங்க கண்டிப்பா கொடுப்போம். கண்டிப்பாக நீதி வெல்லும். இனி வர்ற காலங்களில் இந்த மாதிரியான ஒரு மோசமான அரசியலை நாங்கள் கண்டிப்பாக தமிழக மக்களும் அனைவரும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு மோசமான அரசியலை யாரும் எதிர்பார்க்கவில்லை. கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு தமிழகத்தை மாற்ற வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதில் கண்டிப்பாக முற்றிலும் தமிழக மக்களுடைய முழு ஆதரவுடன் அது மிகப்பெரிய ஒரு நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும். இங்க எங்களுடைய கட்சியில எங்களுடைய தலைவர் உட்பட எல்லாருமே சாமானியர்கள். தலைவர் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய வாழ்க்கையை அவருடைய சொந்த உழைப்பால் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். எங்க கட்சியில எல்லாருமே அப்படிதான். இப்ப நான் உட்பட எல்லாருமே வந்து சாதாரண சாமானியர். ஒரு சாமானியர் அரசியலுக்கு வந்தால் என்ன நடக்கும்னு தமிழகத்தில் இப்போ இந்த 2 வாரத்தில் நாங்க பார்த்துட்டோம். இந்த 2 வாரமும் பல கட்டுக்கதைகள், பல விஷயங்கள், பல இது வந்து இந்த திமுக அரசு கட்டவிழ்த்து விட்டது. எல்லாரும் நிறைய கட்டுக்கதைகள் அங்க இங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய நியாயமான கேள்விகளை நாங்கள் பொது வழியில் வைத்தாலும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அது இன்னைக்கு நீதிமன்றம் வாயிலாக நீதிமன்றமே வைத்துள்ளது. கண்டிப்பாக இது வர்ற காலங்களில் இந்த விசாரணை எல்லாம் நிறைவு பெறும் பொழுது தமிழக மக்களுக்கு ஒரு உண்மையும், தமிழக மக்களுக்கு எல்லாமே தெரிய வரும், அன்றைக்கு வெளிச்சத்துக்கு வரும். கண்டிப்பா விரைவில் விரிவான ஒரு செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துவோம். அது வரைக்கும் நாங்கள் விரைவில் எங்களுடைய தலைவரும் கரூர் மக்களை, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க உள்ளார். அது வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் எதையும் அரசியலுக்காக இந்த கடந்த 2 வாரத்தில் நாங்கள் எதற்காகனா எதை பேசியிருந்தாலும் அது அரசியலுக்காக இருக்கும். நாங்கள் அரசியலுக்காக அதை பேசுற மாதிரி இருக்கும், அரசியலுக்காக பண்ற டிஃபென்ஸா இருந்திருக்கோம். அதை செய்ய நாங்கள் விரும்பவில்லை. ஏன்னா அது எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய நண்பர்கள் இறந்திருக்கிறாங்க. இன்னும் சில நாட்களில் எங்களுடைய தலைவர் அந்த மக்களை சந்திப்பார். சந்தித்த பிறகு ஒரு விரிவான செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் எடுப்போம். அன்னைக்கு இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். அது வரைக்கும் எங்களுக்கு அந்த டைம் நீங்க கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வாயிலாக கேட்டதனால் நாங்கள் எங்களுடைய தேர்தல் மேலாண்மை பொறுத்த சகோதரர் ஆதவர்ஜன் பேசியிருக்காரு. இன்னும் நிறைய டீட்டெயிலாக பேச வேண்டி இருக்கு, நிறைய இருக்கு. கண்டிப்பா விரிவா பேசலாம். அது வரைக்கும் எங்களுக்கு அந்த டைம். தலைவர் என்ன சொன்னாரு? விரிவா நான் கண்டிப்பா நம்ம இன்னும் சில நாட்கள்ல பேசலாம். இல்ல அதுல நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டி இருக்குல்ல. உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் பல நாட்கள கூட டிராவல் பண்றீங்க, நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டி இருக்கு. தலைவருடைய டிராவல் எப்படி இருக்கும், என்ன எல்லாம் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இடங்கள்லாம் அவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த மக்களை சந்திப்பது எங்களுடைய ப்ரையாரிட்டி. அதுவரை நாங்கள் இதில் எந்தவித இதையும் கருத்தையும் இதே மாதிரி இருக்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் விரிவான ஒரு செய்தியாளர் சந்திப்புல எல்லாத்தையும் விரிவா பேசுவோம். இல்ல, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்ட உடனேயே நிறைய விமர்சனங்கள் வருது. விரிவா பேசலாம். ஏன்னா கூட்டணிக்கு இது சம்பந்தமா ஒவ்வொரு நொடியும் விரிவாக நம்ம பேச வேண்டியிருக்கு. கண்டிப்பா விரிவா பேசலாம். ஏன் இதுக்கு முன்னாடி திமுக வந்து எல்லா விஷயத்திலும் சிபிஐ விசாரணை கேட்டு திமுக எத்தனை சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. அப்ப திமுக தான் இதுல அப்ப இருந்த தேசிய மத்திய அரசோட கூட்டணியில் இருந்தாங்களா என்ன? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம். எல்லாம் வந்து இப்ப இங்க மாநிலத்தில் சிபிசிஐடி விசாரிக்காங்கன்னா அப்ப மாநில அரசோட கூட்டணியா? ஒரு ஏஜென்சி விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக மதிச்சு செயல்பட வேண்டும். இந்த 2 வாரங்களே என்னன்னா, உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார். அதை கண்டிப்பாக நாங்கள் பொது வழியில் அதை நாங்கள் கண்டிப்பாக விமர்சிக்க விரும்பவில்லை. நாங்கள் கண்டிப்பாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தான் பேச முடியும். கண்டிப்பாக அதுக்காக நாங்கள் காத்திருந்தோம். இது அதுக்கான நீதி வழங்கப்பட்டுள்ளது. இது விரிவா நம்ம பேசலாம். மேல்முறையீடுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியாமையே சில பேர் வந்து எங்க பேர்ல வந்து மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் தமிழக சிஸ்டம் எப்படி இருக்கணும், அது யாரு எப்படி ஃபைல் பண்ணாங்க அதை பத்தி எங்களுக்கு தெரியல.
பட் இன்னைக்கு நிறைய அதுக்கான வீடியோஸ் ஒரு சில பேர் பேசி வந்திருக்கு. ஸோ இது தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், கரூர்ல ஒவ்வொன்றும் மிரட்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் பிறல் சாட்சி மன்னராக இருக்கும் ஒரு கேஸுக்கே சொந்தக்காரர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். ஒரு கேஸ் அதனாலதான் அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் போய் திரும்பவும் மறை விசாரணைக்கு வந்திருக்கிறது. பிறல் சாட்சி ஒரு 50 பேரையே பிறல் சாட்சி சொல்ல வச்ச செந்தில் பாலாஜிக்கு இங்க இருக்கிற 4 பேரை மிரட்டி மாத்தி பேச வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு தெரியும், இதை நான் வந்து விரிவா பேச வேண்டியது இல்ல. கண்டிப்பா சில நாட்கள்ல இதை பத்தி விரிவாக நம்ம பேசுவோம். பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து உங்ககிட்ட யாராவது அணுகுனாங்களா, எங்களை மிரட்டுறாங்க அந்த மாதிரி யாராவது அணுகுனாங்களா? இதை பத்தி இது வரைக்கும் அந்த மாதிரியான மூலத்தை நாங்க வைக்கல. ஒருவேளை எங்க நிர்வாகிகள் யார்ட்டையா பேசிருக்காங்கன்னு தெரியல. இது வரைக்கும் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நாங்க எங்களுடைய முழு கவனமும் இதுல இருந்தது. கண்டிப்பாக அப்படி யாரும் மிரட்டினாலும் அது உண்மை ஒரு நாள் வெளியே வரும். ரொம்ப நாள்ல இதுல தள்ளி போட முடியாது. கண்டிப்பா சந்திப்போம். நன்றி. அதிமுக பொதுக்கூட்டங்களுக்கு தாவேகா கொடிகள் அதிக வருது. நம்ம விரிவா பேசலாம். ஒரு சில நாட்கள்ல பேசலாம். நன்றி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.